வணக்கம். என் பேரு சுப்ராஜ். என் பேர் லதா. நாங்க கர்நாடக மாநில தலைநகரான பெங்களூர்ல இருந்து வந்திருக்கிறோம். நம்ம முன்னோர்கள் 750 வருஷத்துக்கு முன்னாடி மண்ணின் ஆட்சி அதிகாரத்தை இழந்தாங்க. யாருக்குன்னா விஜயநகர பேரரசு, ஆಮೇಲೆ அப்புறம் இந்த சரோஜி மன்னர்கள்ட்ட, இந்த மாதிரி முகலாய மன்னர்கள்ட்ட எல்லாம் மண்ணின் உரிமையை இழந்தோம். இன்னைக்கு வரைக்கும் மீட்டெடுக்க முடியல. மக்களாட்சி வந்த பின்னும் கூட இன்னமும் நம்ம அவங்க கட்டுப்பாட்டுலதான் இருக்கும். விஜயநகர பேரரசு கட்டுப்பாட்டுலதான் நம்ம இருக்கிறோம். அதை மீட்டு எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக இடைப்பட்ட காலத்துல காமராஜர் ஐயா 9 வருஷம் ஆண்டிருக்காரு. மறுபடியும் நம்ம அந்த அரசியல் அதிகாரத்தை இழந்து விட்டோம். அதை மீட்டெடுக்கணும்னு அண்ணன் சீமான் அவர்கள் களமாடுறாரு. அவர் கரத்தை வலுப்படுத்தணுங்கிறதுக்காக நாங்க வந்து நிக்கிறோம். காரைக்குடியில அண்ணா போட்டியிடுறதுனால அவரை எப்படியாவது சட்டமன்றத்துக்குள்ள அனுப்புங்கிற ஒரே நோக்கத்துக்காக நாங்க பல இடங்கள்ல இருந்து வந்திருக்கோம். கர்நாடகால இருந்து, பெங்களூர்ல இருந்து வந்திருக்கிறோம். கோலார் மாவட்டத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. நாங்க கம்யூனிஸ்ட் எங்க குடும்பம் வந்து கம்யூனிஸ்ட்ல பயணிச்சது இல்ல. நாங்க வந்து இங்க எங்களுக்கு விருதுநகர் மாவட்டம் சிறுவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி. நாங்க படிச்சு வளர்ந்ததெல்லாம் இங்கதான். ஆனா வேலை நிமித்தமா தான் நாங்க கர்நாடக மாநிலத்துக்கு போயிருக்கிறோம். இங்க இருக்கிறப்போ கம்யூனிஸ்டத்துல தான் நாங்க பயணிச்சோம். அதுலயும் பெரிய அளவுக்கு நமக்கு நம்பிக்கை விட்டு போச்சு. ஆரம்ப காலத்துல இருந்த 70-80கள்ல கம்யூனிஸ்டுகள் நல்லா தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட கொள்கை தான் இதுல அண்ணன் பின்பற்றாரு. அதனால அந்த ஈர்ப்பின் காரணமாக நாங்க இதுல வந்திருக்கோம். லிபரலைசேஷன் சொல்லுவாங்க, உலகமயமாக்குறது. உலகமயமாக்குறதுக்கு முன்னாடி 90களுக்கு முன்னாடி வரைக்கும் பரவலாம இருந்தது பொருளாதாரம் எல்லாமே. ஆன பொருள் லிபரலைசேஷன் ஆனதுக்கு அப்புறம், உலகமயம் ஆனதுக்கு அப்புறம், எல்லாமே கார்பரேட் மயம் ஆனதுக்கு அப்புறம் வேலை வாய்ப்புகள் இது எல்லாமே குறைஞ்சிருச்சு. நாங்க எப்படின்னா நம்ம கட்சி கொள்கை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 ஐட்டம் தான் ஃப்ரீ. ஒண்ணு தரமான குடிநீர் இலவசம், படிப்பு இலவசம், மருத்துவம் இலவசம். இந்த 3ம் இலவசம் கொடுப்போம் அப்படின்னா அண்ணா கொள்கை வச்சிருக்காரு. அது கொடுப்போம். மித்ததெல்லாம் குறைந்த விலையில் எல்லாமே இது பண்ணணும். தற்சார்பு பொருளாதாரத்தை சார்ந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவோம். அது போல அவங்கள்ட்ட மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது, அதுக்கான திட்டங்கள் எது இருக்கு அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்லுவோம். நாங்க எங்க ஏரியால எப்படி கேட்டோம்னா, நாங்க வந்து வயசானவங்க இருந்தாங்கன்னா இது விவசாயம் போடுங்க, நீங்க தோட்டம் வச்சிருக்கீங்க, அவங்க அதனால வாய்ப்பு கொடுங்க அண்ணனுக்குன்னு சொல்லி கேட்டோம். இளவட்ட பிள்ளைங்க, கொஞ்ச வயசு பிள்ளைங்கள்ட்ட இந்த மாதிரி அண்ணன் சொல்றாரு சீமானு, பெண்கள் மீது கை வச்சா அந்த ஆம்பளைங்களை உடனே நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி அந்த அதே மாதிரி இது கடையை மூடுறது கேக்குறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா பெரும்பாலும் நாங்க இப்படி கதவை தட்டுன்னு அம்மா ஐயா, அம்மா ஐயான்னு சொல்லி கூப்பிடுவோம். அவங்க கதவை திறப்பாங்க. சொல்லிட்டு இந்த மாதிரி ஓட்டு போடுங்க, இந்த மாதிரி 1வது பாக்ஸ்ல 2ஆம் நம்பர்ல அண்ணன் நிக்கிறாங்க, வாய்ப்பு கொடுங்க கேட்டோம். சரி போடுறோமான்னு சொன்னாங்க. ஒரு அம்மா கூட சொன்னாங்க, நானே 100 ஓட்டு சேர்த்து வச்சிருக்கேன்னு இந்த அமராவதின்ற ஊர்ல இப்ப சொன்னாங்க. நாங்க போற இடங்கள்ல எல்லாம் மக்கள் சொன்னாங்க, வேற எந்த கட்சிக்காரங்களும் இப்படி வரல, சீமான் இந்த விவசாய சின்னத்துக்காரங்க தான் வந்து வீடு வீடா வர்றீங்க, அது வெயில் கூட பார்க்காம வர்றீங்க, உங்க வயசு வித்தியாசம் பார்க்காம நல்ல எனர்ஜெட்டிக்கா வர்றீங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த கூட வந்த பசங்க கூட நல்லா ஓட்டு கேட்டாங்க. எல்லா தெரு எல்லாம் போய் கேட்டோம். மாற்றம் இருக்குது. எப்படின்னு கேட்டீங்கன்னா 2021 சட்டமன்றத்துக்கு சீமான் திருவெற்றியூர்ல போட்டி போட்டப்போ நான் போயிருந்தேன். அப்போ போனப்போ இந்த இது வந்து 450 கொள்கைகள் இளைய வயசு பிள்ளைங்கள் மத்தியில தான் போயிருந்தது. இப்ப பார்த்தா முதியோர்கள் மத்தியிலும் போயிருக்கு. அதுவும் ஆண்கள் பெண்கள் 2 பேரும் மத்தியிலும் போயிருக்கு. அவங்க போன உடனே நல்லா வரவேற்கிறாங்க. அவங்க நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே எல்லாம் தெரியும், நீங்க நேரத்தை வேஸ்ட் பண்ண வேணாம், அடுத்த வீட்டுக்கு போங்க, பார்த்து பண்ணுங்க, நாங்க எங்க உங்களுக்கு தான் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுலயே வித்தியாசம் தெரிஞ்சது. நல்ல வித்தியாசம் இருக்குது, நல்லா சேர்ந்து இருக்குது. மக்கள் கோரிக்கை வைக்கிறது டாஸ்மாக மூடுங்க. பெண்கள், முக்கியமா பெண்கள் வந்து டாஸ்மாக பற்றி கேக்குறாங்க. சொல்றாரு செய்வீங்களா அப்படின்றாங்க. கண்டிப்பா செய்வோம்.
அப்படின்னு சொல்லியிருக்கோம். தொகுதி பிரச்சனைகள் எல்லாம் சொல்ற மக்களுக்கு பரவாயில்ல, நீங்க வெளியூர்ல இருந்து வந்து கூட எங்க ஏரியா பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு அதனால அதுக்காகவே நாங்க சீமானுக்கு ஓட்டு போடுறோம்னு சொன்னாங்க. எங்க ஏரியா பிரச்சனையே சொல்றாங்கன்னு அவங்க ரொம்ப சந்தோஷமானாங்க. சந்தோஷமானாங்க. ஆயிட்டு நாங்க இந்த வாட்டி அண்ணனுக்கு தான் போடணும்னு இருக்கிறோம்னு சொன்னாங்க. கண்டிப்பா போடுவோம்னு சொல்லியிருக்கோம். நாங்க தேவக்கோட்டை போனோம் நேற்றுக்கு. இன்னைக்கு அமராவதி போனோம். அமராவதியில கொஞ்சம் போடுறேன்னு சொன்னாங்க. ஆனா நேற்று தேவக்கோட்டையில நிறைய மக்கள் அவருக்கு தான் போடுவேன்னு சொன்னாங்க. மார்க்கெட் ஏரியா போனோம். அவங்களும் அண்ணன் வேர்க்கலப்பை விவசாயிக்கு தான் போடுறோம்னு சொன்னாங்க. 2 வீலர்ல போறவங்க வரவங்களுக்கு எல்லாம் கொடுத்தோம். அவங்க கூட நாங்க இந்த வாட்டி அவருக்கு தான் போடுறோம்னு சொன்னாங்க. ரொம்ப ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது. கிராமப்புறம் போறீங்களா? இன்னைக்குதான் கிராமப்புறம் போனோம். அங்கெல்லாம் அவங்க சொன்னாங்க, நாங்க தோட்டம் எல்லாம் வச்சிருக்கீங்க, அண்ணன் விவசாயத்தெல்லாம் மேம்படுத்துவாரு அப்படின்னு சொன்னா அவங்க சரிம்மா நாங்க அவருக்கு தான் போடுறோம்னு சொல்லியிருக்கோம். நாங்க ஒருத்தவங்க எல்லாம் சிங்கப்பூர்ல இருந்து 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வந்திருக்கேன்னாரு. அதனால நாங்க இந்த வாட்டி அவருக்கு தான் போடுவோம்னு சொல்லி சொன்னாங்க இந்த கிராமத்துல. ஆனா ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. அது உண்மையும் கூட, அது உண்மையும் கூட. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கும் உங்களோட இந்த அரசியலை விட்டு வெளிநாடு போனவங்களுக்கு தான் தெரியும் அரசியல் அமைப்பு முறை எப்படி இருக்குது, நம்ம நாட்டுல எப்படி இருக்குது, வேற மாநிலத்துல எப்படி இருக்குது அப்படிங்கறத எங்களால கம்பேர் பண்ண முடியுது. நாங்க என்ன பண்றோம், அவங்க மண்ணுக்கு உண்மையா இருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம மக்களும் அந்த மண்ணுக்கு உண்மையா வாக்குக்கு காசு வாங்காம மண்ணை காப்பாத்துறதுக்கான தற்சார்பு வாழ்க்கைக்கான அரசியல் அமைக்கிறதுக்கு அவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும், நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கணும் நாங்க நினைக்கிறோம். ஆனா இது வரைக்கும் காலங்காலமா இருக்கிறது வாக்குக்கு காசு வாங்கிக்கிட்டு அவங்க ஓட்டு போட்டாங்கன்னா அவங்க மக்களுக்கும் மண்ணுக்கும் உண்மையா இருக்க மாட்டாங்கிறது எங்களோட நம்பிக்கை. அவங்க மண்ணுக்காரன் இருக்கிறாங்க பெரும்பாலும் அங்க உள்ள தலைவர்கள். ஆனா நம்ம நாட்டுல அந்த தலைவர்கள் அப்படி இல்லை.